Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா 9ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். இதனுடைய தலைப்பு என்னது? வல்லமை, வெளிப்பாடு மற்றும் சீஷத்துவத்தின் விலை. பவர், ரெவலேஷன் அண்ட் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். ஸோ இதை நம்ம போன வாரங்களில் துவங்கினோம். 27 வசனங்களை நம்ம படிச்சிட்டோம். இன்னைக்கு 28ஆம் வசனத்துலேருந்து நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்கு மெயினாக நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, இயேசு மறுரூபமான அந்த சம்பவத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28லேருந்து 36 வரைக்கும். இயேசு மறுரூபமாகுதல், ஜீசஸ் டிரான்ஸ்பிகரேஷன். லூக்கா 9 28லேருந்து 36 வரைக்கும் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோருக்கு முன்பாக இயேசுவின் தெய்வீக மகிமை வெளிப்படுகிறதை பார்க்கலாம். Jesus' divine glory is revealed before Peter, James and John. வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு. ஃபர்ஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கு பிறகு நம்ம மீதமுள்ள வசனத்தை நம்ம படிக்கலாம். இந்த வார்த்தைகளை அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வார்த்தைகளை அப்படின்னு நம்மளே ஒரு கொஸ்டின் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம 27ஆம் வசனத்தை நம்ம பார்க்கணும், அப்படி தானே? ஸோ போன பாடத்தில் நம்ம என்ன படித்தோம்? இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். அப்போ நான் உங்களுக்கு 2 பதிலை உங்களுக்கு கொடுத்தேன். முதலாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இயேசு மறுரூபமான சம்பவத்தை தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். ஏன்னா இந்த சம்பவம் சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று அழைக்கப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 புத்தகங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. மத்தேயுல பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது, மார்க்கில் 9ஆம் அதிகாரம், இப்போ லூக்கால 9ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த 3 புத்தகங்களை நாம் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற இந்த காரியம், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனமாக, அடுத்த சம்பவமாக என்ன நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால், இயேசு மறுரூபமான அந்த சம்பவம் தான் நடைபெறுகிறது. அப்போது இயேசு அவர் மறுரூபமாக போகிறத தான் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இங்கே 3 சீஷர்களை இப்போ அழைத்து கொண்டு போகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிகிட்டு போகிறார். அப்போ இங்கே நிற்கிறவர்களில் சிலர், இங்கே சீஷர்கள் எல்லாரும் மொத்தமாக நிற்கிறாங்க. ஆனால் சிலர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு இந்த மலை மேலே அவர் மறுரூபம் அடைய போகிறது தான் அவர் குறிப்பிடுகிறார் அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, நீங்கள் எருசலேமிலே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள்னு சொன்ன மாதிரியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய 120 பேர் அந்த பெந்தைகோஸ்தே நாளிலே கூடியிருந்த பொழுது பலத்த காற்று போல அங்கே அடித்து அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அவரவர் தங்களுக்கு தந்தருளின அந்த பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது பேதுரு எழும்பி நின்று அங்கே பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கத்தை கேட்டு மனதிலே குத்துண்டவர்களாக மனம் திரும்பி அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது சபை பிறக்கிறது. ஸோ அப்போ தேவனுடைய ராஜ்யம் முதலாக இந்த பூமியிலே அப்போதான் இறங்கிறது என்று சொல்லி சிலர் கருதுகிறார்கள். ஸோ எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று இயேசு மறுரூபமான சம்பவம், இன்னொன்று அப்போஸ்தலர் 2 தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதனால தான் இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு 8 நாளைக்கு பின்பு அவர் மறுரூபமாவதற்காக பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிக் கொண்டு அவர் செல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ மறுரூப மலை அப்படின்னும் பொழுது இதுலேயும் 3 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. நம்ம இப்போ வேத பாடம் அப்படின்னு படிக்கிறனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ நம்ம கடந்த பாடங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். இயேசு எந்த மலையில் மறுரூபமானார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்படின்னா தாபோர் மலை அப்படின்ற ஒரு மலையில தான் அவர் மறுரூபமானார் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்திற்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தின் பேரு சர்ச் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபத்தின் ஆலயம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது.
அப்போ இன்றைக்கு அங்கே டூர் போகிறவங்க இயேசு இந்த இடத்துல தான் மறுரூபமானார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதை பார்த்து விட்டு வருகிறார்கள். இன்னும் சிலர் என்ன கருதுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம மத்தேயு 16 நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை தனியாக பிலிப்பு செசேரியா அப்படின்ற பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போனார்னு நான் சொன்னேன். அங்கே ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்பார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்பாரு. இந்த பிலிப்பு செசேரியா எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், எர்மோன் மலையின் அடிவாரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு இயேசு மலைக்கு போனார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அருகாமையில் இருந்த மலை எது? இந்த எர்மோன் மலை. அதனால சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு எர்மோன் மலைக்கு தான் கூட்டிட்டு போய் மறுரூபம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் வேறு சிலர் என்ன கருதுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, பேதுரு இந்த சம்பவத்தை அவருடைய நிருபத்துல எழுதியிருப்பார். உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன் பாருங்களேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் அவர் எழுதுறார். நான் 16-18 மட்டும் உங்களுக்கு இப்போ வாசித்து காட்டுறேன். அப்புறமா நம்மளுடைய பாடத்துல முழுசா நம்ம வாசிப்போம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். 18 வாசிக்கிறேன். அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இப்போ இங்கே பேதுரு குறிப்பிட்டிருக்கிற இந்த பரிசுத்த பர்வதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, வேதாகமத்தில் கர்த்தருடைய பர்வதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சீனாய் மலையை குறிக்கிறது. ஸோ இதை நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இந்த கர்த்தருடைய பர்வதத்தில் தான் தேவனோடு கூட முகமுகமாய் பேசி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சீனாய் மலையிலிருந்தா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசினார். அந்த 10 கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்டார்கள். அதாவது ஜனங்கள் சொல்லுவாங்க, தேவன் எங்களோடு கூட இனி பேசினால் நாங்கள் மரித்து போவோம். ஆகவே மோசே, நீர் போய் எங்களுக்காக நீர் கேட்டு கொண்டு வாரும், நீர் சொல்லுகிறபடி நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. அது இந்த கர்த்தருடைய பர்வதத்தில் நடைபெற்றது. அப்போ இங்கே பேதுரு குறிப்பிட்டிருக்கிற இந்த பரிசுத்த பர்வதம் அவர் கர்த்தருடைய பர்வதத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இப்போ பேதுரு எழுதும்பொழுது சொல்றாரு பாருங்களேன், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல அப்படின்னா, இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மலைன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கதையாக கட்டுவாங்க. ஆனால் நாங்கள் கண்ணார கண்டோம், நாங்களும் அங்கே இருந்தோம், அந்த பரிசுத்த பர்வதத்தில் அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அநேகர் உறுதியாக என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால், இந்த பரிசுத்த பர்வதம்னு பேதுரு குறிப்பிட்டிருக்கனால இது சீனாய் மலை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். இப்போ அந்த தாபோர் மலையில் சர்ச் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி ஆலயமே கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக இங்கே தான் இயேசு மறுரூபமானார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வேதத்தின் அடிப்படையில் அந்த ஜாகிரபிக்கல் அந்த பார்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது பிலிப்பு செசேரியா பட்டணத்தில் இருந்ததுனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற மலைக்கு தானே போயிருப்பாரு. அப்போ எர்மோன் மலை. இப்போ இங்கே பேதுரு பரிசுத்த பர்வதம்னு சொன்னார், அதனால இது சீனாய் மலை. இப்படி நிறைய நமக்கு கருத்துக்கள் இருக்கிறையில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எந்த மலையாக இருந்தால் என்ன, இப்போ என்ன இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற அந்த கண்டென்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு, இதை கூட நம்ம சினாப்டிக் காஸ்பல்ஸில் படிக்கும் பொழுது மார்க்கில் 6 நாளைக்கு பின்புன்னு எழுதியிருப்பார். அப்போ என்ன இங்கே 8 நாளைன்னு போட்டிருக்கு, அங்கே 6 நாளைன்னு போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இது ஒரு தோராயமாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதனால இது ஒரு பெரிய தப்பு, முரண்பாடான கருத்து அப்படிலாம் கிடையாது. என்ன பண்றாரு இயேசு? அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. நான் மறுபடியும் இந்த லூக்கா புத்தகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த லூக்கா மிக அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறது என்னவென்றால் இயேசுவுடைய ஜபம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். இது ரெண்டுத்தையும் அவர் எம்பசைஸ் பண்ணிட்டே இருப்பார் பாருங்களேன். அப்படி ஒரு காரியம்தான் இந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். இயேசு ஜபம் பண்ணுவதற்காக தான் அந்த மலையில் போனாராம். அவர் ஜபம் பண்ணும் பொழுது அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அந்த ஜபத்தினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸை த்ரூ அவுட் த புக் அவர் எழுதியிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ என்ன நடக்குது? அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம்,
இயேசு ஜெபம் பண்ணுவதற்காக சீஷர்களை கூட்டிட்டு போறாரு. இந்த 3 பேரையும் கூட்டி கொண்டு போகிறார். அந்த சமயத்துல ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, மோசேயும் எலியாவும் வராங்களாம். மோசே எலியா ஏன் வந்தார்கள் அப்படின்றத பார்க்க போறோம். நான் இதை வாசிக்கும் பொழுது யோசித்து பார்த்தேன். முதல்ல மோசே தான் இவரு, எலியா தான் இவருன்னு சொல்லிட்டு இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? இயேசு சொன்னாரா இவர் தான் மோசேன்னு சொல்லிட்டு, இல்லைனா இவர் தான் எலியான்னு சொன்னாரா அப்படின்னு போடப்படலை. ஆனால் நான் இதுக்கு உங்களுக்கு காண்பிக்கிறதற்காக, இந்த வேத பாடத்துக்காக நான் இதற்கு படங்களை தேடி கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு இந்த படம் கிடச்சிச்சு, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதில் ஒருத்தர் 2 பேருமே தாடி வச்சிருக்கிறாங்க. 2 பேரும் மோசே எலியா அப்படின்னு சொல்லி நம்ம யாரை ஐடென்டிஃபை பண்ணோன்னு இங்கே அந்த வரைபடத்தை செய்தவர்கள் ஒருத்தர்கிட்ட 10 கட்டளையே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ நமக்கு எவிடென்ட்டாக தெரியுது இவர் தான் மோசே, இன்னொருத்தர் எலியா அப்படின்னு தெரியுது. ஆனால் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மோசே அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எலியா அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் இயேசு வருவதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு மறுரூபமான பொழுது இவர்கள் 2 பேரும் அந்த இடத்திலே காணப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. ஏன் மோசே எலியா வர வேண்டும்? ஏன் ஆபிரகாம் ஈசாக்கு வந்திருக்கலாம்ல, அவங்க தானே முற்பிதாக்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இதை ஆழமாக நம்ம தியானிக்கும் பொழுது இது என்ன அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இப்ப புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டின் மேற்கோள்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறினது, ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறினது இப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே பழைய ஏற்பாட்டினுடைய அந்த வசனங்கள் மேற்கோள்களாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடை குறிக்கும் பொழுது அவர் பழைய ஏற்பாடு என்று சொல்ல மாட்டார். அதை எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, மோசே சொல்லி இருக்கிறானே, மோசேயும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ மோசே அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாடங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் 5 புத்தகங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்தை தான் மோசே அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இல்லாவிட்டால் நியாய பிரமாணமும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னா, முதல் 5 புத்தகங்களை எழுதினவர் மோசே. அதனால இந்த முதல் 5 புத்தகங்களின் பிரதிநிதி மோசே அப்படின்னு சொல்லிடலாமா? அப்ப ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் யாருன்னா மோசஸ். ஏன் எலியா வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வேதாகமத்துல அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம படிக்கிறோம். அதுல இந்த மொத்த தீர்க்கதரிசியுடைய கணக்கை எடுத்து இதுல நடுவிலே காணப்படுகிற தீர்க்கதரிசி யார் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்த பொழுது அதுல நடுவிலே நிற்பவர் இந்த எலியா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த எலியாவை மீதமுள்ள அனைத்து தீர்க்கதரிசன புத்தகங்களுக்கும் தேவன் பிரதிநிதியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த எலியா வேதாகமத்துல ஒரு புத்தகத்தை கூட எழுதாட்டாலும் இவர் தான் இந்த முழு தீர்க்கதரிசிகளுக்கும் பிரதிநிதியாக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சா? முதல் 5 புத்தகங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாரு, பிரதிநிதி யாரு? மோசே. மீதமுள்ள அந்த புத்தகங்களுடைய அந்த பிரதிநிதி யார் அப்படின்னா எலியா. ஏனென்று சொன்னால் இயேசு குறிப்பிடும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன புத்தகங்களும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒருவேளை நம்ம பழைய ஏற்பாடு நம்ம இன்னைக்கு சொல்றோம், ஆனா அன்றைக்கு இதை இப்படிதான் சொன்னாங்க. அதனால இந்த இடத்துல இப்படி சொல்லலாமா? பழைய ஏற்பாடு அங்கே இறங்கினது. இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள்தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனாலும் இவர்கள் தேவனுக்கென்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அதனால கடைசியாக இவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அது எப்ப அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அந்த டைம்ல சபையெல்லாம் இருக்காது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, 2 சாட்சிகளை இந்த பூமிக்கு மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அனுப்பி அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்றதுலயும் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏனோக்கும் எலியாவும் தான் வரணும். ஏனென்று சொன்னால் எபிரேய நிருபத்துல 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால
உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர். ஒருவர் ஏனோக்கு, இன்னொருவர் எலியா. அவங்க உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால அவங்க மரணம் அடையவில்லை. அதனால அவங்க கண்டிப்பா திரும்பியும் மரணம் அடையணும். அதனால ஒரு சான்ஸ் அவங்களுக்கு பூமியில வாழ கொடுக்கப்பட்டு அவங்க அந்த இடத்துல மரணம் அடைவதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை நம்ம ஆராயும் பொழுது இந்த பூமிக்கு மறுபடியும் வரப்போகிறவர்கள் இந்த மோசேயும் எலியாவும் என்பதை நம்மால விளங்கி கொள்ள முடியும். அதுல நிறைய க்ளூஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். மீதமுள்ளதை நீங்க அப்புறமா போய் வாசித்துக்கோங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஸோ 2 சாட்சிகள் நிச்சயமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆனா யாரு அப்படின்றத நான் சொல்றேன், மோசேயும் எலியா தான் வரப்போறாங்கன்னு சொல்றேன். எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன் அப்ப சிலர் இந்த மாதிரி சொல்றாங்களே, அவங்க பைபிள்லையும் போட்டிருக்கே, மரணம் அடையாம ஏனோக்கும் எலியாவும் தானே போனாங்க, அப்ப அவங்க மரணம் அடையல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதையும் நான் விளக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல பாருங்க, மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைச்சது யார் பைபிள்ல சொல்லுங்க பார்க்கலாம். 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு எலியா. நம்ம பார்க்கிறோம் இந்த எலியா தான் வானத்தை 3 வருடங்கள் மழை பெய்யாதபடிக்கு அடைத்து வைத்திருந்தார். திரும்பவும் ஜெபம் பண்றாரு, மழை பெஞ்சிச்சு. அது பிறகு பாருங்க அடுத்த பகுதியில, அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்ற. தண்ணீரை ரத்தமாக மாற்றினது யாரு? தண்ணீரை ரசமாய் மாற்றினது இயேசு கிறிஸ்து. ஆனா தண்ணீரை ரத்தமாக மாற்றினது யாரு? மோசே. அன்னைக்கு நைல் நதியை பார்வோன் முன்பதாக அவர் அடிக்கும் பொழுது அங்க தண்ணீர் ரத்தமாக மாறினது. அப்போ வரப்போகிற அந்த 2 தீர்க்கதரிசிகள் யார் என்று சொல்லி கேட்டீங்கன்னா மோசேயும் எலியாவும். மோசேதான் முதல் 5 புத்தகங்களுடைய எழுத்தாளர். அவர் தான் ஆத்தர். அவர் தான் லா கொடுத்தவர். என்னதான் தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருந்தாலும் தோரா அந்த முதல் 5 புத்தகங்களை தான் யூதர்கள் பின்பற்றி வந்தார்கள், வருகிறார்கள், வரப்போகிறார்கள். எல்லாமே அவங்க அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க. ஸோ அப்போ இனி வரப்போகிற நாட்கள்ல அதை எழுதின மோசே சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் சொன்னேன், எலியா தான் பிரதிநிதியாக மீதமுள்ள புத்தகத்துக்கு இருக்கிறார். அப்ப அவரை ஆண்டவர் அனுப்பி அந்த காரியத்தை கடைசி நாட்கள்ல செய்ய போகிறார். இப்போ இதை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். நாம மாத்திரம் இல்ல, நமக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்களும் இயேசுவினுடைய வருகைக்காய் காத்திருந்தார்கள். நீங்க ஆதி அப்போஸ்தலரோட வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்றைக்கு அவர்கள் இயேசுவின் வாயின் மூலமாக கேள்விப்பட்டார்களோ, அதாவது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம்ல, அந்த ஒலிவ மலையிலிருந்து இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்ப எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப தேவ தூதர்கள் அங்கே இறங்கி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் உங்களிடத்திலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மறுபடியும் வரப்போகிறார் அப்படின்னு சொன்னதுல இருந்து அவங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வருகைக்காய் இன்றைக்கு வந்து விடுவார், இன்றைக்கு வந்து விடுவார் என்று சொல்லி காத்திருந்தார்கள். அதனாலதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கூட ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய நிலங்களை எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். அவங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சுக்கவே இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் மிகவும் சிறிய வயதாக இருக்கும் பொழுது எங்களுடைய சபைகள்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் சொந்தமாக இடம் வாங்க மாட்டார்கள், சொந்தமாக கட்டிடங்களை கட்ட மாட்டார்கள், கூடாரத்தில் தான் இருப்பாங்க, ஓலை கூடாரத்தில் தான் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு, நம்ம கட்டடம்லாம் கட்டக்கூடாது, ஏனென்று சொன்னால் நம்ம கட்டுகிற கட்டடத்தை அந்தி கிறிஸ்து தான் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இயேசு வருவார் வருவார் என்று சொல்லி தாகத்தோடு கூட எதிர்பார்ப்போடு காத்திருந்தது சபை. ஆனால் இன்றைக்கு அநேகர் இது அறிகுறியே இல்லாமல் வாழ்கிறத பார்க்கலாம். பழைய பாடல்களை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எல்லா பாடல்கள்லையுமே கடைசி சரணம் ஆண்டுடைய வருகையை குறித்ததாக தான் இருக்கும். 3 நாள் கன்வென்ஷன் வைப்பாங்க.
கடைசி நாள்ல கண்டிப்பா வருகையை பத்தி தான் பேசுவாங்க. இப்படி இருந்த சபைதான் இன்றைக்கு உலகத்தின் பின்பாக, ஆடம்பரத்திற்கு பின்பாக, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள் தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல திடீரென்று சொல்லி ஒவ்வொருவராய் மரணம் அடைந்து கொண்டிருந்தார்கள். வயதாகி மரணம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ஜனங்கள் குழம்பி விட்டார்கள். ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் வராமலே, வருகையிலே இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படாமலேயே மரணம் அடைந்து விட்டார்களே என்று சொல்லி அழுது புலம்பினார்கள். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல அழுது புலம்பாதீங்க, இவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்ற அந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2 நிருபங்கள்லையும் எழுதியிருப்பார். கொரிந்தியர்ல வாசிக்கலாம், அதே மாதிரி தெசலோனிக்கே சபையிலும் வாசிக்கலாம். அந்த வசனங்களை உங்களுக்கு வாசித்து நான் விளக்குகிறேன். முதலாவது நம்ம வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கியர் 4ஆம் அதிகாரம் 16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கே ரொம்ப தெளிவாக பவுல் சொல்றார். இதை எழுதின பவுலே இன்றைக்கு உயிரோடு இல்லை. இங்கே சொல்லும் பொழுது சொல்றாரு, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவரே இன்றைக்கு இல்லை. அப்படின்னா நம்ம எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சபை என்றைக்கு பிறந்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏராளமான பரிசுத்தவான்கள் அவர்கள் வாழ்ந்து அவர்கள் மரித்து விட்டார்கள். அதனால பிரச்சனை கிடையாது அப்படின்றது தான் இங்கே பவுல் விளக்குகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துடைய வருகையின் போது அந்த எக்கால சத்தம் யாருக்கு முதலாவது கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருடனே கூட மேகங்களிலே நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம 1 கொரிந்தியரையும் வாசித்திரலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நீங்க தெளிவா இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சபை பிறந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான ஜனங்கள் தேவனுடைய அங்கமாக, சரீரமாக இணைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் ஏற்கனவே மரித்து விட்டார்கள். இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் நாம் இன்றைக்கு உயிரோடு கூட இருந்து கர்த்தருக்கு மகிமையாக செயல்பட்டு கொண்டு வருகிறோம். ஒருவேளை இதற்கு முன்பாக நமக்கு மரணம் சந்திக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 விதமான கேட்டகரியா இந்த சபையை நாம் பிரித்து விடலாம். கிறிஸ்துவின் வருகையின் போது ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அந்த எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இல்ல இப்போ இந்த நாட்கள்ல ஆண்டுடைய வருகை இருக்குமானால் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட போறோம். அப்படின்னா 2 விஷயம். அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்துச்சுவாங்க. நான் மரணம் அடையவில்லை என்று சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மோசே எலியாக்கு நான் கம்பேர் பண்ண போறேன். இந்த மோசேயுடைய மரணம் நம்முடைய வேத புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவருடைய கல்லறை யாருக்குமே தெரியாது, தேவனே அவரை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இவர் மரணம் அடைந்தவர் தான், ஆனால் இப்பொழுது மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி இவர் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னும் போது இவர் ஆண்டவருக்குள்ள மரித்ததுனால கண்டிப்பா மறுரூபமாக்கப்படுவார் இன் ஃபியூச்சர். புரியுதுங்களா? இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே மரணம் அடைந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவதற்கு அடையாளம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எலியா மரணமே அடையல, அப்போ இவர் எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்படுவதற்கு அடையாளம். அப்போ உங்களுக்கு நான் விளங்கும்படியாக சொல்லுகிறேன். மோசே மரித்து மகிமைக்குள் பிரவேசிப்பவர்களுக்கு அடையாளம், ரெப்ரசன்ஸ் டெத் ஆஃப் செயின்ஸ். எலியா மரிக்காமல் மகிமையை அனுபவிப்பதற்கு அடையாளம், ரெப்ரசன்ஸ் ராப்சர். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா?
இதை நீங்கள் கவனமாக படிக்கும் பொழுது நம்முடைய முழு இந்த கிறிஸ்தவம் என்ன அப்படின்றத உங்களால் விளங்கி கொள்ள முடியும். பாருங்களேன், இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி. இயேசு முதல் முறையாக இப்போ மறுரூபமாகிறார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. 2.5 ஆண்டு காலமாக இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களோடு கூட புசித்தார், அவர்களோடு கூட தங்கினார், அநேக அற்புத அடையாளங்களை நிகழ்த்தினார். ஆனால் இதுவரை இயேசுவை கண்டிராத ஒரு மகிமையான ஒரு ரூபத்தை தான் இந்த 3 சீஷர்களும் கண்டார்கள். மத்தேயுல பார்க்கும் பொழுது இவர் எப்படி காணப்பட்டார் அப்படின்னு சொன்னா, சூரியனை போல இவருடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இப்போ இந்த மோசே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை கூட இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அதாவது மோசே இப்போ ஆல்மோஸ்ட் அவர் கானானுக்கு பக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்துட்டார். 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஆண்டவர் இவர்களை ஆச்சரியமாக பல சூழ்நிலையில் வழி நடத்தி வந்தார். செங்கடலை 2ஆக பிளக்கிறார், வானத்தின் மன்னாவினால் போஷிக்கிறார், கண்மலையின் நீரூற்றினால் அவர்களை திருப்தியாக்கினார், காடைகளை வர்ஷிக்க பண்ணார். இப்படி நிறைய அற்புதம் செய்கிறார். இப்போ மறுபடியுமாக ஜனங்கள் இதை உணராமல் அவர்கள் தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள். அப்போ எல்லாரும் மோசைக்கிட்டையும் ஆரோன்ட்டையும் எனக்கு தண்ணி கொடுன்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல மோசை மறுபடியுமாய் போய் தேவ சமூகத்தில் கேட்குறாரு, ஜனங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரில. ரொம்ப தெளிவாக தேவன் அங்கே பேசுகிறாரு, இந்த முறை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்மலையை பார்த்து பேசு, அப்போ அங்கே தண்ணீர் வரும்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஜனங்கள் மிக அதிகமாக நெருக்குனதுனால ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுறதுக்கு பதிலாக 2 முறை அடித்து விட்டார் கண்மலையை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பேச சொன்னேன், நீ ஏன் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்கலாம். நீ தான் எகிப்திலிருந்து இவர்களை கொண்டு வந்த, நீயும் ஆரோனும் தான் இவங்களை வழி நடத்திட்டு வந்தீங்க. ஆனால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாததுனால நான் உங்களை அழைத்த இந்த கானான் தேசத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ அதை பார்க்கலாம் ஆனால் உள்ளே போக முடியாது. ஆனால் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்க, இப்போ மோசே அவருடைய கால்கள் இந்த கானானுக்குள்ளே வைக்கப்படுகிறது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாக மோசையை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த மறுரூபப்படுத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை உலக பிரகாரமாக அவர் அன்றைக்கு அந்த லேண்டை போய் அவருடைய கால்கள் பதிக்கப்படாவிட்டாலும் மறுரூபமான மோசையை ஆண்டவர் இந்த கானானுக்கு கொண்டு வந்திருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக மோசை கைவிடப்பட மாட்டார். ஏனென்றால் இவர் நிகழ்த்தின காரியங்கள் அவ்வளவு ஆச்சரியமானது. பாருங்களேன், சரித்திர புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது மோசையை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே 40 நாட்கள் முகமுகமாய் தேவனோடு கூட பேசி கொண்டதே இருந்தனால அவருடைய முகத்தை யாராலுமே பார்க்கவே முடியாதாம், அவ்வளோ பிரகாசமாக இருக்குமா. அதனால அவர் முக்காவாசி முகத்தை மூடிக்கொண்டு தான் இருப்பாராம். அவ்வளோ தூரம் ஆண்டவரோடு கூட நெருங்கினவர், தேவனுடைய பின்புறத்தை பார்த்தவர். அவரை எப்படி ஆண்டவர் கைவிடுவார்? அவரை பரலோகத்துக்கெல்லாம் ஆண்டவர் கொண்டு போக மாட்டேன்னு சொல்லலை. அன்னைக்கு அந்த லேண்டு கானானுக்கு அவங்க போலையே தவிர மற்றபடி மோசே பரலோகத்துக்கு கொண்டு போய் அவரை மறுரூபமாக்கி அவரையும் ஒரு மணவாட்டியாவே ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், இவங்க எல்லாரும் இயேசுவோடு கூட பேசி கொண்டிருந்தார்களாம். நான் யோசித்து பார்த்தேன், இவங்க என்னடா பேசுவாங்க அப்படின்னா அடுத்த வசனமே அது விளக்குது பாருங்களேன். 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். எதை குறித்து பேசிட்டு இருந்தாங்க? எருசலேமிலே நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு குரூஷியலான ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். இதற்கு பிறகு அவர் எருசலேமுக்கு போகிறார். இதுவரைக்கும் அவர் செய்து கொண்டிருந்த கலிலேயா ஊழியங்கள் முற்று பெற்றுவிட்டது. இனி ஒரு நாளும் அவர் கலிலேயாவுக்கு வரப்போவதில்லை. அவருடைய பயணம் இனி யூதேயாவை நோக்கி புறப்பட போகிறது. அவர் மரணத்தை நோக்கி போகிறார். அப்போ இவரை திடப்படுத்துகிற வகையிலே, இவரை தைரியப்படுத்துகிற வகையிலே இந்த காரியங்களை திட்டமிடுகிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடே நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். இப்போ பாருங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிருது. ஏன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அப்படி அவங்களால கண்ணே திறக்க முடியல. ஏற்கனவே இவங்க தூங்குறதுல எக்ஸ்பர்ட்ஸு. இப்போ வேற இந்த மாதிரி மறுரூபமானதை பார்த்த உடனே, இது வரைக்கும் இயேசு அவங்க அப்படி பார்த்ததே இல்லைல்ல,
அதனால அப்படியே நித்திரை மயக்கமா அப்படியே டயர்டா என்ன பண்றதே தெரியாம அப்படியே பேந்த முழிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது 9:33 வாசிங்க. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்ப பேதுரு தான் எப்பவுமே ரொம்ப ஸ்மார்ட்டா பதில் சொல்வார்ல. பேதுரு ஷாக்ல பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, சூப்பரா இருக்குல்ல இது, நம்ம வெளியில அங்க இருக்கிறத விட இங்க இருக்கதே பெட்டர். இயேசு ஒரு ஐடியா சொல்றேன், சூப்பரா நம்ம செஞ்சிடலாம். என்ன அப்படின்னா, மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரத்தை போட்டுட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம், அதான் பெஸ்ட் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் ஒருவேளை சொல்லப்படாவிட்டாலும் பிற சுவிசேஷங்கள்ல இதே சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவும் மற்ற சீஷர்களும் மிகவும் பயந்திருந்தபடியினாலே பேதுருக்கு என்ன வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னே தெரியாம ஏதோ அறியாமல் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிக்கலாம். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பேதுரு சொல்றாரு, இயேசுவே செம்மையா இருக்கு ஆண்டவரே, நம்ம பெட்டர் இங்கேயே வந்து இருந்துடலாம். உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரத்தை போட்டு இருந்துடலாம் அப்படின்னும் போது திடீர்னு சொல்லிட்டு ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, அப்படியே மூடிருச்சு. அதுக்கு பிற்பாடு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? பிதா பேசுறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். நீங்க கவனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்து மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப பிதா பேசல. ஸோ எலியா மோசே வந்து இயேசுவோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ பிதா வானத்திலிருந்து, இங்க பாரு இயேசு, நான் தான் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு எந்த சத்தமும் கேட்கல. ஆனா எப்ப சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இங்கே பேதுரு உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம்னு சொன்ன போது சத்தம் கேட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை தியானிச்சிங்க அப்படின்னு சொன்னா, இங்க என்ன பண்றாரு பேதுருனா, ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாரு. அதாவது இயேசு கூட மோசேயையும் எலியாவையும் ஈக்குவேட் பண்ணிடுறார், சரிசமமாக வைத்து விடுகிறார். அப்போ இந்த இடத்துல அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு பிதா குறுக்கிடுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ என்ன பண்றார்? பிதா டைரக்டா பேசினா அவர்கள் மரித்து போய் விடுவார்கள். ஆகவே என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுறாரு. மேகம் அவர்களை மூடிக்கொண்டது, நிழலிட்டது. அதுக்கு பிறகுதான் பிதா அங்க பேசுறார். இதை சொல்லும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்லையும் தேவன் வந்து 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது அந்த சீனாய் மலையில கார் மேகம் மூடிக்கொண்டதாம். அதற்கு பிற்பாடுதான் தேவன் அங்க பேசுறார் அந்த 10 கட்டளைகளை. அப்பமே ஜனங்கள் பயந்து நடுங்குகிறார்கள். மோசே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பிதாவுடைய வார்த்தையை டைரக்டா மனிதர்கள் கேட்கவே முடியாது. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா எல்லாரும் சொல்றாங்க, நேரடியா வந்து நின்னார்லாம் சொல்றாங்க. அது தரிசனமா இருக்கும், நேரடியா நம்ம பார்க்க முடியாது. இந்த சரீரத்துல நம்மளால பார்க்க முடியாது. நம்ம மறுரூபமாக்கப்பட்ட பிற்பாடுதான் அவரை முகமுகமாய் பார்க்க முடியும். அது ரொம்ப தெளிவாக வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அவரை கண்டவன் ஒருவன் உயிரோடு இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல பிதா குறுக்கிட்டு என்ன சொல்றாரு பாருங்களேன், அதான் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானனால் அவர் ஞானஸ்நானம் எடுத்து முடித்த பிற்பாடு வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, ஞாபகம் இருக்கா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு பேசுவார். ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்ற காரியமும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க மோசேயும் எலியாவும் எதற்காக இங்க மறுரூபமாகி இந்த மலைக்கு வந்தாங்க? மோசே வந்து முதல் 5 புத்தகங்களின் பிரதிநிதியா வந்தாரு. எலியா ஏன் வந்தாரு? மீதமுள்ள தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கு பிரதிநிதியா வந்தார். அப்ப இப்படி சொல்லாமா? மோசேயும் எலியாவும் இந்த பழைய ஏற்பாட்டின் பிரதிநிதிகளாக இங்க காணப்படுறாங்க. இயேசு எதற்கு இங்க இருக்கிறார் அப்படின்னு இங்க நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா தான் புதிய ஏற்பாடு ஆரம்பமாகிறது. அப்ப இந்த இடத்துல இந்த மலையில பாத்தீங்க அப்படின்னா
முழு வேதாகமும் சங்கமம் ஆகிவிட்டது என்று சொல்லி நம்ம சொல்லிடலாம். இப்போ பிதா சொல்றாரு, இனிமேல் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள் எழுதியிருந்த அந்த மீதமுள்ள புத்தகங்கள், இது எல்லாம் இயேசுவால் நிறைவேற்றப்பட போகிறது. அதனால தான் மத்தேயு 5:17 நம்ம வாசிப்போம், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்லியிருப்பாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? ஏதோ புதிய ஏற்பாட்டில் வந்து அவர் ஜீவனை கொடுத்து இந்த மனுக்குலத்தை மீட்பது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றுவதற்காக, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக தான் வந்தார் அப்படின்றத இந்த இடத்துல தேவன் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு காரியத்தை சொல்றாரு, ஆனா அதே நேரத்துல நீ என் குமாரனோடு கூட மோசையும் எலியாவையும் நீ சமப்படுத்தாத. இனிமேல் இந்த இயேசு என்னுடைய குமாரன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு தான் நீங்க செவி கொடுக்கணும் அப்படின்றத தான் இந்த காரியத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்றோம். மோசை சொன்னதையும் அந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்த அந்த காரியத்தையும் ஒருவேளை நீங்கள் அடித்தளமாக வைத்திருக்கலாம். ஆனால் இனி வரப்போகிற நாட்களிலே நான் ஒரு புதிய உடன்படிக்கையை என்னுடைய குமாரன் மூலமாக கொடுக்க போகிறேன். அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ அன்றைக்கு அந்த ஷக்கீனா மகிமை அந்த மலை முழுவதுமாக மூடினதை பார்க்கலாம். இதே மத்தேயுல ரொம்ப கிளியரா போட்டிருக்கு, இந்த சத்தத்தை பேதுருவும் யாக்கோபும் யோவானும் கேட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்தார்களாம். அது என்ன நடக்கும்? பிதாவுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒருபோதும் அவ்வளோ தைரியமா நிற்கவே முடியாதுல்ல. அவங்க செத்தவர்களை போல கடந்தாங்களாம். ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்தது இந்த சத்தம். ஸோ இந்த இடத்துல அது பார்க்க முடியல. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 9:36. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்தார்கள். அவங்களால ஷாக் தாங்கவே முடியல. ஆண்டவரே சொல்லியிருப்பார், இதை நீங்க ஒருவருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பார். அவங்க அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு, மற்ற யாரையுமே காணும். இந்த காரியத்தை சீஷர்கள் தங்களோட வாழ்நாளில் மறக்கவே இல்லை அப்படின்றத சொல்ல முடியும். பாருங்களேன், இயேசு மரணமடைந்து உயிரோடு எழும்பி பரமேறி செல்ற வரைக்கும் சீஷர்கள் யாருக்கிட்டையுமே இதை பகிர்ந்து கொள்ளவே இல்லை. அதுக்கு பிற்பாடு அவர்கள் எழுதின நிருபங்கள்ல இதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். யார் யாரெல்லாம் மலைக்கு போனது? பேதுரு, யோவான், யாக்கோபு. இதுல யாக்கோபு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் ஏரோது ராஜாவால் கொலை செய்யப்பட்டுருவான். அப்ப முதல் இரத்த சாட்சியாக சீஷர்களை மறித்தது யார் அப்படின்னா யாக்கோபு. சோ அவர் எந்த நிருபமுமே பைபிள்ல எழுதல. ஆனால் மீதமுள்ள அந்த 2 சீஷர்கள் யார்? அவங்க பேதுருவும் யோவானும். இவர்கள் தங்களுடைய புத்தகங்கள்ல இந்த மகிமையான காரியத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். பாருங்களேன், யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய மகிமையை கண்டோம். அப்ப அன்றைக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே சீஷர்களுக்கு, விசேஷமாக இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு ஆண்டவர் தன்னுடைய தெய்வீக தன்மையின் ஒரு பகுதியை அன்றைக்கு அவர் காண்பித்தார் என்பதை தான் இங்கே யோவான் அவர் எழுதுகிறத பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம ஏற்கனவே வாஸ்த வசனத்தை உங்களுக்கு வாஸ்து காட்டுறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவராக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. அப்ப இந்த மகத்துவம், இந்த மறுரூப மலையில கண்ட அந்த மகிமையான காரியத்தை தான் இங்க பேதுரு குறிப்பிடுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி. பாத்தீங்களா, இங்க எழுதுறார் பாருங்க, நாங்க அந்த சத்தத்தை கேட்டோம். ஏன் இது அந்த மத்தேயு 3ல இயேசு ஞானஸ்தானம் எடுத்த போது இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல பேதுரு இல்லை. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இயேசு மறுரூபமான மலையில பிதாவினால் உரைக்கப்பட்டதா இங்க குறிப்பிடுகிறார். பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். பாத்தீங்களா, நாங்க அவர் கூட இருந்தோம் அப்படின்றத பேதுரு அவருடைய நிருபத்துல எழுதுகிறத பார்க்கலாம்.
அப்போ இவங்களால் அதை மறக்கவே முடியல. எப்படி இந்த சம்பவம் அவர்களுக்கு அப்படியே ஆணித்தரமாக அவங்க இருதயங்களில் பதிந்து விட்டது. ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பட்ட அந்த காரியத்தை தான் இந்த பகுதியில் நம்ம படித்தோம். அப்போ இன்றைக்கு நம்ம இயேசு எப்படி மறுரூபமானார் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே அநேக காரியங்களை படிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.